இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு தான் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம டிஎம் வாட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது டிஎம் வாட்டர் 65 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் டிஎம் வாட்டர். எப்போவுமே காஸ்மெட்டிக் ஐட்டம் அந்த ப்ராடக்ட் செய்யும்போது இந்த வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேறு வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் 65 கிராம்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 65 கிராம்ஸ் டிஎம் வாட்டர் எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததாக EDTA 0.2 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ EDTA 0.2 கிராம் எடுத்து இந்த வாட்டரில் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக SCI பவுடர். SCI பவுடர் 15 கிராம் வரைக்கும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாஸ்க் போட்டுக்கோங்க, இதில் நெடி கொஞ்சம் ஏறும். இப்போது CAPB எடுத்துக்கலாம். CAPBயோட மெஷர்மெண்ட்டு 15 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். CAPB எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்கா, இது திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் ஃபோமிங் ஏஜென்ட்டாக நமக்கு இந்த ஷாம்பில் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு 9 கிராம் எடுத்துட்டேன், அதோட பேலன்ஸு இப்போது எடுத்துக்கிறேன். 15 கிராம் மொத்தமாக எடுத்துக்கணும். இப்போது CAPB 15 கிராம்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது கிளிசரின் 3 கிராம்ஸ் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் நல்லா மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். 3 கிராம்ஸ் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிளிசரின் 3 கிராம்ஸ் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொக்கோடை 6 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது 7 கிராம் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு திக் அதிகமாக வேணும் அப்படின்னா 7 கிராம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 6 கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொக்கோடை 6 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் திக்கனிங் ஏஜென்ட்டாக தான் நமக்கு ஷாம்பில் யூஸ் ஆகுது. 6 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோடை 6 கிராம் வரையும் ஆட் பண்ணியாச்சு. பெக்கு ஆப்ஷனல் தான், நான் அதை ஆட் பண்ணலை. விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பெக்கோட மெஷர்மெண்ட் 0.2 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான் நமக்கு. ஓகே, இப்போ ஃபேஸ் ஏயில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த SCI பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு அப்புறமா இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு நமக்கு வந்த பிறகு அப்புறமா எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ பாருங்கள், ஃபேஸ் ஏல உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு 60 டிகிரியில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டோர் பாட் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நான் இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பு செய்கிறேன். இதே வீட்டில் நம்ம ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு எப்படி ஷாம்பு செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பதம் நமக்கு கொஞ்சம் நல்ல ஜெல் பதத்தில் நல்லா திக்காக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம ஹீட் பண்ணுற போது கொஞ்சமாக நமக்கு அது ஜெல் பதத்துலேருந்து கொஞ்சம் நமக்கு அந்த தண்ணி பதமாக அப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். எப்போவுமே நம்ம ஷாம்பு ஜெல் மேக்கிங்லாம் பண்ணும்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். டைரெக்டாக நம்ம வச்சு நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. இப்போ 47 வரைக்கும் நமக்கு
ஹீட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 60 டிகிரி வரைக்கும் நமக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் பியில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதோட எசென்ஷியல் ஆயில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா நமக்கு வந்து மைனஸ் ஆன பிறகு தான் ஃபேஸ் பியில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போது நல்லா நமக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. அப்புறமா ஃபேஸ் பியில் உள்ளத இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு 3 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 3 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்து 1 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் 1 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்மண்ட் ஆயில் 1 கிராம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஸ்காகாட் வந்து 0.5 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 0.5 கிராம் வரைக்கும் இஸ்காகாட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் 2 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் தான் இருக்குது என்கிட்ட. டீ ட்ரீ ஆயில் வந்து எசென்ஷியல் ஆயில் 2 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது 2 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கரெக்டான அளவில் நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போது ஃப்ராக்ரன்ஸ் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். எனி ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரில் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்ததாக வந்து கலர் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான். கலரும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து நான் இப்போது பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நிறையா சேர்க்கக்கூடாது. இது சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் அளவு தான் நமக்கும் ஆட் பண்ணணும். இது வந்து லிக்யூட்லேயும் இருக்குது நமக்கு கலர். இப்போ இது பவுடர் மெத்தடில் இருக்குது எனக்கு, நான் வாங்கியிருக்கேன். சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு நமக்கு லைட்டாக அது ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்தா அதே டார்க்காக நமக்கு வருது பாருங்கள். லிக்யூடில் வாங்கினா நமக்கு மிக்ஸ் பண்ணி கலக்கிறதுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே கலர் வந்து ஆட் பண்ணும்போது லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் சேர்த்தா லைட் கலரில் நமக்கு கிடச்சிருக்குது. கலர் எப்போவுமே நமக்கு ஆப்ஷனல் தான், ஃப்ராக்ரன்ஸும் ஆப்ஷனல் தான். ஏன்னா வந்து நமக்கு கலரும் ஃப்ராக்ரன்ஸும் இல்லாமல் யாருமே வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா எல்லாமும் ஃபேஸ் ஏல உள்ளது ஃபேஸ் பியில் உள்ளது எல்லாமே ஆட் பண்ணி இது செஞ்சு முடிச்சாச்சு. இது 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். அடுத்ததாக pH லெவல் வந்து எப்போவுமே 4.5லேருந்து 5.5லேருந்து இருக்கலாம். pH லெவலில் நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதிகமாக குவான்டிட்டி செய்யும்போது பிளெண்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கம்மி அளவில் செய்கிறதுனால 100 கிராம் அளவில் செய்கிறதுனால நான் ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து இப்போ இந்த இது வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நாளைக்கு பார்க்குறப்ப நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி கொடுக்கும் நமக்கு அந்த லுக்கு. pH வந்து 4.5 to 5.5 வரைக்கும் இருக்கணும். 2 days வெயிட் பண்ண பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது இதை மாதிரி தெர்மாமீட்டர் இருக்குது pH லெவல் பார்க்குறதுக்கு. இப்போது 6.5ல் இருக்குது pH லெவலு. இப்போ நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணுறதுக்கு அது ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி நம்ம ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது ஷாம்பு செஞ்ச உடனே நம்ம pH பார்க்கும்போது எப்போவுமே நமக்கு வந்து
0.5 இப்படி ஒரு பாயிண்ட் இப்படி அதிகமாக தான் காமிக்கும். நமக்கு 2 days வெயிட் பண்ண பிறகு பிஹெச் லெவல் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதிகமாக நமக்கு அப்படி காமிக்கும் போது மைனஸ் பண்ணுறதுக்கு சிட்ரிக் ஆசிட் வந்து டிஎம் வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது 10 ml டிஎம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 1 gram சிட்ரிக் ஆசிட் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை சொல்யூஷனை நம்ம இதில் 1 drops 2 drops விடும்போது நமக்கு பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கும்போது நமக்கு மைனஸ் பண்ணிக்கிற ஃபார்முலா மெத்தட் அது. இதே கம்மியாக நமக்கு பிஹெச் லெவல் வந்து நமக்கு காமிக்கும்போது சோடியம் லாக்டேட்டுன்னு ஒரு அந்தோட லிக்யூடை வந்து 1 drops அளவு நம்ம 2 drops அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது பிஹெச் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிஹெச் லெவல் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி பிஹெச் லெவல் 4.5லேருந்து 6க்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டு 4.5 to 6க்குள்ளே நம்ம பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும்.